நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கரையாமல் இருக்கு, வாயில் சாப்பிடலாம். கேபேஜ் எல்லாம் அப்படிதான் இல்லை வரும். கொஞ்சம் ஊற்றணும். பருப்பு மட்டும் குக் ஆயிடுச்சு, செம்மையாக நல்லா எடுக்க. புளி இல்லை இதில் இருக்கிற புளி இல்லை அந்த காலத்தில் பண்ணுவாங்க. பச்சை ஒரு கொம்பு பண்ணுவாங்க. அது பயந்துட்டேன் நான். இவ்வளோ டைட்டாக வேணாம், கொஞ்சம் லூஸாக திக்காக இருக்கணும், கொஞ்சம் திக்கு, கொஞ்சோண்டு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் சூடு பண்ணிக்கிட்டு சூடான தண்ணி ஊற்றணும். சால்ட் போடணும். ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கேபேஜ் பாப்பு. ஓகே, இப்படி பண்ணிட்டே பாரு. ஆமாம், இப்படி பண்ணணும். சால்ட் போட்டால் கொஞ்சம் தண்ணி வரும். அது அதிகமாக போடக்கூடாது. ஊற்றலாமா தண்ணி? வேணாம், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டால் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டு ரைஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா கலையும். ஆமாம், எதுக்கு தண்ணி இருந்தால் சாம்பார் மாதிரி இருக்கும். இந்த பாரு, இதெல்லாம் வாயில் அந்த கேபேஜ் நல்லா வரும் சாப்பிடும்போது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணக்கணும் கேபேஜ் பருப்பு. இதே கரைஞ்சிச்சு கேபேஜ், எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கேபேஜ் பருப்பு நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. கேபேஜ் தெரியுது பாரு, இந்த மாதிரி தெரியணும் கொஞ்சோண்டு. உளுந்தெல்லாம் அப்போ போட்டு இப்போ இதுக்கு உளுந்து தோணுதுல்ல. லாஸ்ட்டு போடணும். நம்ம லாஸ்ட்டு போட்டுட்டு ஆஃப் பண்ணணும். முழுசாக பூண்டு வெங்காயம் கட் பண்ணி அது வந்துடும். நல்லா இருக்கும் சாப்பிட்டா. இது நல்லா கலர் மாறக்கூடாது. இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நல்லா இருக்கும். சாரி, எங்கிட்ட கரைப்புள்ள இல்லை ஊரில். ஆஃப் பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டு நம்ம அந்த சூடான எண்ணெயில் இப்படி பண்ணணும். சூடாக இருக்குது இல்லை, இதில் இருக்குது ஐட்டம்.
போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் பெருங்காயம் போட்டோம் இல்லையா, கொஞ்சம் போகக்கூடாது. அது கேபேஜ் இருக்குன்னு தெரியல. இந்த காலத்து பசங்கள்லாம் எங்கே சமைக்கிறாங்க? ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன் சமையல் பண்ணலன்னா மாமியார்னு வந்துப்பாங்க. இல்லைன்னா நீ பண்ணிடு சமையல், நான் வந்து ஜாபுக்கு போகிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா புருஷனை வந்து ஆம்பளை வந்து சமையல் பண்ணணும். அப்போ அவ பெற்ற தாய் என்ன சொல்லுது, டே என் பெத்த பையன் நீ சமையல் பண்ணுறடா, உன்னை எப்படிடா வளர்த்த நான் பொண்டாட்டிக்கு சமையல் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா வந்து அழுவோம். பொண்டாட்டி வந்து சமையல் பண்ணலன்னா உன்னை உங்கள் அம்மான்னு தெடுத்து விட்டுடுவேன்னு பொண்டாட்டி சொல்ல. அந்த மாதிரி இருக்குது காலம். பிஸ்மில்லா. ஓகே, ரெடி ஆயிடுச்சு.